ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரூப் 1 மெயின்ஸுக்கு தமிழ் சொசைட்டியில் மொதல் டாபிக் பார்த்திங்கன்னா சங்ககாலத்தை பற்றி பார்க்கணும். அதுலேருந்து 2 சோர்ஸ் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணணும். ஸோ அந்த 2 சோர்ஸ் மெட்டீரியல் சமச்சீர் புக்கில் 6th 9th லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ரெஃபர் பண்ணி ஒரு 30 பேஜ் அரௌண்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு 3 to 4 பேஜில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி எழுதணும். அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நோட்ஸ் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி. கிறிஸ்பாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கணும், கீ பாயிண்ட் மட்டும்தான் இருக்கணும். எந்த ஆர்டரில் எடுக்கணும், எப்படி எடுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் இதை அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வேர்டிங் மட்டும் தான் இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகுமே தவிர கான்செப்ட் ஒன்று தான் மெயின்ஸுக்கு நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th இருக்கக்கூடிய இந்த லெசன், பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம், இந்த லெசனும் அடுத்த 9th இருக்கக்கூடிய தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், இந்த 2 லெசனில் தான் சங்ககாலம் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் மொத்தம் ஒரு 30 பேஜ் இருக்கா, இது மொத்த கண்டென்ட்டையும் நான் வந்து இந்த ஒரு 3 பேஜில் சுருக்கிட்டேன். மொத்தம் 4 பேஜ், 3 to 4 பேஜஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அடுத்து அப்டேட் பண்ணுறதுக்காக இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சோர்ஸ் மெட்டீரியலில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு காட்டிட்டு அப்புறமா நான் நோட் மேக்கிங் பண்ணதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சோர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, சான்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொத்த சான்றுகளையும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு காலமாக மொத்தம் நீங்கள் எழுதக்கூடிய பேப்பரில் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக திருப்பிக்கோங்க. அதாவது நார்மலாக நோட் பண்ணுறது, நீங்கள் நோட்டு எடுத்துக்கலாம், இல்லை A4 ஷீட் எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்படி வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா கம்மியாக தான் எழுதுவீங்க. நார்மலாக இப்படி தான் நீங்கள் பேப்பர் எடுத்து எழுதிட்டு இருப்பீங்க, அதுதான் பழக்கம். என்னோடய சஜஷன் பர்சனலாக வந்துட்டு இப்படி நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும். கம்மி பேஜஸ்லேயே நிறைய நோட்ஸ் எடுத்துடலாம். எதுக்காக கம்மி பேஜஸில் நோட்ஸ் எடுக்கணும்னா, கண்டென்ட்டும் உங்களுக்கு இருக்கணும், அதே நேரத்தில் பேஜஸ் கம்மியாக இருக்கணும். அப்படின்னா தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து டைம் கம்மியாக தேவைப்படும். இப்போ இந்த 4 பேஜை ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நிமிஷம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 minutes to 10 minutes போதும். அடுத்தடுத்து கீழே டக்குன்னு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். இதே நான் புக்கில் படிக்கிறேன்னு வைங்களேன், இல்லை புக்கில் படிக்கிறேனோ இதே விஷயத்தை நான் வந்து ஒரு நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதுனா, நீங்கள் நார்மலாக நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 20 பேஜுக்கு நோட்ஸ் எடுத்து வைப்பீங்க. இந்த 30 பேஜ் புக்கில் இருக்கிறத மினிமம் 20 பேஜுக்காவது நோட்ஸ் எடுத்து வைப்பீங்க. 20 பேஜ் நோட்ஸ் எடுத்தது அப்படிங்க படிக்கிறதுக்கும், அதே நான் வந்துட்டு 4 பேஜில் எழுதி வச்சது படிக்கிறதுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. உங்களுக்கு ரிவிஷனுக்கு டைமும் டிஃப்ரென்ஸாக இருக்கும், ப்ளஸ் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது வந்து ஒரு டாப்பிக்கு தான் நான் 4 பேஜ் எடுத்திருக்கேன், அதே நீங்கள் எடுத்திங்கன்னா 20 பேஜில் எடுப்பீங்க. இந்த மாதிரி எவ்வளோ டாபிக் மெயின்ஸில் இருக்குது, அத்தனை எடுத்திங்கன்னா ஒரு 1000-2000 பேஜ் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. அத்தனை பேஜையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாதம் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் கிறிஸ்பாக எடுக்கணும், டாப்பிக்கு கீ பாயிண்ட் மட்டும் எடுக்கணுங்கிறது. இப்போ இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சான்றுகளாக ஒரே காலத்தில் முடிச்சிட்டேன். பார்த்துக்கோங்க. கல்வெட்டு ஹத்திகும்பா காரவேலன், புகழூர் அசோகர் 213 மாங்குளம், இதை வச்சே நான் வந்து கதை எழுதிடுவேன். ஸோ இவ்வளோ தான் கீ பாயிண்ட்டு. செப்பேடுன்னு பார்த்தீங்கன்னா வேலிக்குடி சின்னமன்னூர், நாணயம் பார்த்திங்கன்னா மூவேந்தர் குறுநில மன்னர் ரோமானியர், பெருங்கற்கால நினைவிடம் பார்த்திங்கன்னா புதைவிடம் நடுக்கல், அகலாய்வு வந்து அந்த பிளேசஸ் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர், இலக்கிய சான்று 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இதில் ஹெட்டிங் பார்த்துக்கோங்க. சான்றுகளுக்கு கல்வெட்டு, செப்பேடு, நாணயம், பெருங்கற்கால நினைவிடம், அகலாய்வு, இலக்கிய சான்று, அதுக்கடுத்து ஃபைனலாக அயல் நாட்டவர் குறிப்பு. ஸோ இவ்வளோ தான். இதுக்குள்ளே சப்ஹெட்டிங்குக்கு கீ பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். இப்போ சப்போஸ் வந்து இதை நான் படித்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, சங்ககாலம் குறித்தான சான்றுகள் எழுதுங்கன்னா எனக்கு இந்த ஹெட்டிங்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும், அதில் இருக்க கீ பாயிண்டை வச்சு நான் கதை எழுதுறதுக்கும் இதாக இருக்கும். அடுத்து அயல் நாட்டவர் குறிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஒவ்வொரு லைன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா 6th புக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு எரித்திரங்கடையின் பெரிப்ளஸ், பிளினியன் இயற்கை வரலாறு, தாளமின் புவியியல் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பேன். எரித்திரியன் பெரிப்ளஸ்னால் என்ன, பிளினியோட இயற்கை வரலாறுனா 3 பாயிண்ட், எல்லாத்துக்கும் ஒரு 3 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன். தாளமியோட புவியியல், மெகஸ்தனிஸ் இண்டிகா, அடுத்து பியூட்டிங்கேரியன் அட்டவணை, வியன்னா பேப்பரியஸ், மகாவம்சம், தீப வம்சம். இது எங்கே இருக்குன்னா 9th புக்கில் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதை நான் இங்கேயே அப்டேட் பண்ணிட்டேன்.
இதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ், பிலினியின் இயற்கை வரலாறு, தாலமின் புவியியல், பியூட்டிகேங் அட்டவணை, வியன்னா பேப்பரிஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா. அதை தான் நான் வெறும் 3 பாயிண்ட் அவ்வளோதான். அதில் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. எரித்ரேயன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னா கிரேக்க நூல், கடல் வழிகாட்டி அப்படின்னு சொல்லப்படுது. தொண்டி, முசிறி, கொற்கை, குமரி இதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. எரித்ரேயன்கிறது செங்கடலை சுற்றியுள்ள கடல். ஸோ அவ்வளோதான். பிலினி இயற்கை வரலாறுனா ரோமு, லத்தீன் மொழி, இந்தியா மிளகு வாணிபம் குறித்து சொல்லணும்னா இந்தியா மிளகு வணிகம் மட்டும் எழுதியிருக்கேன். பாண்டிய மன்னர்களை குறித்து சொல்கிறாங்க. அடுத்து தாளமை புவியியல் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, நிலவரைவிடம் சார்ந்தது. காவிரி பூம்பட்டினம், கொற்கை, முசிறி, கன்னியாகுமரி குறிப்பு இருக்குது. மெகஸ்தனிஸின் இண்டிகா, பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் பார்த்திங்கன்னா ரோம் சாலை குறித்தான விஷயம் இருக்கும். ராஜாவளி, அதுக்கப்புறமா வந்து வியன்னா பேப்பரிஸ் பற்றி தனியாக நான் எழுதியிருக்கிறதுனால இதில் நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. இன்னொரு இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இதில் நான் விட்டேன். வணிகம் சம்மந்தமாக இருக்கிறதுல இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். மகாவம்சம், தீபவம்சம், இலங்கையோட புத்த வரலாறு, பாலிமொழியில் எழுதப்பட்ட குதிரை வணிகம் குறித்து இதில் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தான் புரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஜகஜன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் எனக்கு அது புரியும். அதே மாதிரி தான் நீங்கள் எழுதும் போதும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுனா போதும். நீங்கள் வந்து இந்த நோட்ஸ் எழுதி இது ஊருக்கெல்லாம் சப்ளை பண்ணி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க வைக்கிறது உங்கள் வேலை கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் கிறுக்கி எழுதுனாலும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது நோட்ஸ் தான், இது ஆன்சர் ரைட்டிங் கிடையாது. ஆன்சர் ரைட்டிங்காக நீங்கள் வந்து நோட்ஸை மேக் பண்ணிக்கிறீங்க. இதை ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணணும், அதுக்காக தான் எடுக்கிறீங்க. அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, இல்லை பெருசாக எழுதினாலும் சரி, முடிஞ்சனாலும் சின்னதாக எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்படி எழுதுனீங்கன்னா தான் கம்மி பேஜில் முடிக்க முடியும். எல்லை வந்து வேங்கடம், வடக்கு தெற்கு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, கிழக்கு மேற்கில் கடற்கரை வரைக்கும் இருக்கும். இரும்பு காலம், பெருங்கற்கால பண்பாடு முடியாச்சு. காலம் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு போன்றது, கிபி 3ஆம் நூற்றாண்டு. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த 2 பேஜை இந்த 2 காலத்துலேயும் முடிச்சிட்டேன். புக்கில் பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு பேஜ் கண்டென்ட்டை வந்து 2 காலம்தான். அடுத்து தனித்தனியாக சேர, சோழர், பாண்டியரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்கள பற்றி தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா சப்போஸ் சேரர்களை பற்றி மட்டும் ஒரு கொஷின் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நான் இதை மட்டும் எழுதிடுவேன். சோழர்களை பற்றி கேட்டால் இதை எழுதிடுவேன். பாண்டியர்களை பற்றி கேட்டால் இதை வச்சு எழுதிக்குவேன். சேரர்கள் பார்த்திங்கன்னா கேரளா புத்திரர்கள்னு அசோகர் கல்வெட்டில் இருக்குது. இது 9th புக்கில் இருக்கும், 6th புக்கில் இது இருக்காது. அதனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பகுதி, கொங்கு, திருவிதாங்கூர், கொச்சி, இந்த மலபார் பகுதியில் அவங்க ஆட்சி செஞ்சுருப்பாங்க. 10 இருக்கும். புகழூர் கல்வெட்டும் சேரர்கள் பற்றி தான் குறிப்பிட்டிருக்கும். இதுவும் 9th புக்கில் தான் இருக்கும், 6th புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சேரன் செங்குட்டவன், இதில் இருக்க மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் 9th புக்கில் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இந்த 2 பாயிண்ட் மட்டும் இருக்கும். அதை மட்டும் இதை எழுதி முடிச்சுட்டு இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வேறு ஏதாவது சேரர்கள் பற்றி வந்தாலும் நான் இந்த இருக்கிற ஸ்பேஸில் நான் ஆட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். சேர செங்குட்டவன் வட இந்தியாவுக்கு படையெடுத்திருப்பாங்க. இமயமலையில் வந்து கல் எடுத்து கண்ணகிக்கு சிலை வடிக்கிறக்காக இது பண்ணியிருப்பாங்க. பத்தினி தெய்வ வழிபாடுங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இவரோட தம்பி வந்து இளங்கோவடிகள். ஸோ இது வந்து சேரன் செங்குட்டவனை பற்றி. சேரல் இரும்புரை பார்த்திங்கன்னா தன் பெயரை வந்து நாணயத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சின்னம் வந்து வில்லம்பு, மாலை வந்து பனம்பூ. இது சேரர்களை பற்றி அதோடு முடிஞ்சிடும். பட் ஆனால் அதுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன மன்னர்கள், சூட்டி கொண்ட பட்டங்கள்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். அதை நான் மொத்தமாக ஒரே கீழே கொண்டு வந்துட்டேன். சேரர் பனம்பூ, முசிறி, தொண்டி, வஞ்சி, கரூர், வில்லம்பு, இதையே நான் இங்கே சேரர்கள் கீழே கொண்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து அரசர்கள், முக்கிய அரசர்கள் பேரும் கொடுத்துருப்பாங்க, பட்டங்கள் பேரும் கொடுத்துருப்பாங்க. வரைபடம் சப்போஸ் கேட்டாங்கன்னா வரைபடம் வரைஞ்சி அவங்க சேரரோட பகுதி எங்கன்னு குறிப்பிடலாம். ஸோ அதான் இங்கே இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இதை வரைஞ்சி இப்போ சேரர்கள் கேட்டால் இது வரைஞ்சி சேரர் பகுதியை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டுறணும். இதே வந்து சோழர்கள் கேட்டாங்கன்னா இது தமிழ்நாட்டு மேப் வரைஞ்சி சோழர்கள் பகுதின்னு சொல்லி இப்படி வச்சுட்டு சோழர்கள்னு குறிப்பிடணும். இதே பாண்டியர்கள் கேட்டால் அப்படி குறிப்பிடலாம். முக்கியமான ஏரியா, இப்போது சேரர்கள்னால் முசிறி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சோழர்கள் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதே வந்து பாண்டியர்கள்னால் மதுரை, அதுக்கப்புறமா கொற்கை, இந்த 2ஐயும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக 1 or 2 பிளேசஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா சரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். ஆன்சர் எழுதும்போது இது கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சி அதோட பிளேஸு ப்ளஸ் இருந்துட்டு 1 or 2 பிளேசஸ்ஸு எந்த ஏரியாங்கிறத மார்க் பண்ணி இது பண்ணிக்கலாம். சோழர்கள் பார்த்திங்கன்னா காவிரி கலிமுக பகுதி, கரிகாலன், வெண்ணிப்போர், அது தஞ்சாவூரில் நடைபெற்றிருக்கும். கரிகாலன்
17 வேளிர் கூட்டுப்படையும் சேர்ந்து இது பண்ணியிருக்கும். கரிகாலன் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. இவர் வந்து காடை விளைநிலமாக மாற்றிருப்பாங்க. எல்லாம் கீ பாயிண்ட் தான் இருக்கும், வேர்டு மட்டும்தான் இருக்கும். அதை வச்சுட்டு நாங்கள் கதை எழுதிக்கலாம். ஸோ வேர்டை மட்டும் எழுதுங்க, உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருக்காதீங்க. காடு விளைநிலம் அப்படின்னா எனக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா காடை விளைநிலமாக மாற்றினார் அப்படின்னு நான் எழுதும்போது எழுதிக்குவேன். கல்லணை கட்டியிருப்பாங்க காவிரியார் இதில் 69K அப்படின்னா 69,000 ஏக்கர் பாசன வசதி. துறைமுகம் பார்த்திங்கன்னா புகார். பட்டினப்பாளையில் வந்து வணிகம் குறித்து செய்தி இருக்கும், சோழர்களோட வணிகம் குறித்து. பட்டினப்பாளை எழுதின கடியலூர் உருத்திர கண்ணனார். சிலப்பதிகாரத்துலையும் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காவிரி பூம்பட்டினத்தோட வணிகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. தலைநகர் வந்து உறையூர். சின்னம் வந்து புலி. பூ பார்த்திங்கன்னா அத்திப்பூ. முக்கிய அரசர்கள் இளஞ்சே சென்னி, செங்கோணன், பெருநற்கிள்ளி. சதுர வடிவ செப்பு நாணயம். பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கமளித்து தமிழ் வளர்த்தது. தலையான காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன், கொற்கையின் தலைவனுன்னு அழைக்கப்படுறாரு. முத்துக்குளிப்பு வந்து ஃபேமஸ்ஸு. நாணயம் பார்த்திங்கன்னா மீன் இருக்கும், அதே மாதிரி யானையோட சிம்பிளும் இருக்கும். முதுகுடும்பி பெருவழுதி பல வேல்களை நடத்தி நாணயத்தை வெளியிட்டிருப்பார். அரசர் வந்து நெடியோன் நன்மாறன். அடுத்து வேப்பம்பூ, கொற்கை, மதுரை. கொற்கைங்கிற துறைமுகம். தலைநகர் வந்து மதுரை. தலைநகர்னு ஃபுல்லாக கூட எழுதலை, நகர்னு சொல்லி தான் எழுதியிருக்கேன். ஏன்னா நான் எனக்கு புரிஞ்சிடும், இப்போ படித்தோன்னே எனக்கு இதுதாங்கிற கான்செப்ட் புரிஞ்சு. அந்த மாதிரி சில இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிட்டா சரி. அடுத்த தடவை படிக்கும்போது பட்டம் பார்த்திங்கன்னா மாறன், செலியன், இந்த மாதிரி 1-2 மட்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கோங்க. மாங்குளம் கல்வெட்டு பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுது. குறுநில மன்னர்கள் பார்த்திங்கன்னா 3 வகை. ஆய், வேளிர், கிளார். அதை தான் எழுதியிருக்கேன். ஆய்ங்கிறது ஆயர், அந்திரன், திதியன், நன்னன். வேளிர் பார்த்திங்கன்னா வேளாளர், நில உடைமை இருக்கும், கடையலுவலர்கள் இருப்பாங்க. அந்த 7 பேர் எடுத்துருக்கேன். இந்த 7 பேர் பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தால் இங்கே அப்டேட் பண்ணிக்குவோம், அதுக்காக தான் ஸ்பேஸ் விட்ருக்கேன். கிளார்னா கிராம தலைவர். அடுத்து ஆட்சி அமைப்பு. அரசுரிமை பார்த்திங்கன்னா பரம்பரை, கோன் அழைக்கப்படுறாங்க, வேந்தன், மற்ற வேறு பெயர்களும் குறிப்பிட்டிருக்கேன். மூத்தவன் தான் வந்து அடுத்து அரசராக வந்து பதவி வைப்பாங்க. அரசு கட்டில் ஏறுதல்னு அந்த இன்சிடெண்ட்டுக்கு பேர் இருக்குது. அடுத்து பட்டத்து இளவரசனுங்கிறவருக்கு வந்து கோமானுங்கிற அழைக்கப்படுவார். இளையோருக்கு வந்து இளஞ்சேரல், இளங்கோ அப்படிங்கிற பேர் சூட்டியிருப்பாங்க. அரசவை வந்து கூட்டி என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ அதெல்லாம் இது பண்ணுவாங்க. வரி பார்த்திங்கன்னா முக்கிய வருவாய் வந்து நிலவரி, அதுக்கு இறையின பேர். இது தவிர சுங்கவரி, கப்பம் இதெல்லாம் இருக்குது. வீராளிங்கனால் அணிஞ்சிருந்தாங்க. ஒற்றர்கள் பிரிவும் இருந்தது. சபை பார்த்திங்கன்னா அரசவை பார்த்திங்கன்னா அரியணைன்னு அழைக்கப்பட்டது. அதிகாரிகள், விருந்தினர், உப்புலவர்கள் அதில் இருந்திருப்பாங்க. 5 விதமான கடமை அரசர்களுக்கு இருக்கிறது. கல்வியை ஊக்குவிக்கணும், சடங்கு நடத்தணும், பரிசு வழங்கணும், மக்களோட பாதுகாப்பு, குற்றவாளியை தண்டிக்கணும். 50 என்பேராயமும் இருக்கும். இது சபையில் வந்துடும். 3வது படை. காலாட்குதிரை, யானை, தேர்ப்படை. படைத்தலைவனுக்கு தானே தலைவன் பேர். ஆயுதம் பார்த்திங்கன்னா வாள், கேடயம், ஈட்டி, அம்பு. தோமாரம்ங்கிறது எரியூட்டி. ஆயுதம் வைக்கும் இடம் பேர் படைக்கொட்டில். சட்டம் நீதியில் பார்த்திங்கன்னா அரசன் தான் இறுதி மேல்முறையீட்டு நீதிபதி இல்லை நீதிமன்றமாக இருக்கிறாரு. அவைக்கு தலைநகரில் உள்ள நீதிமன்றத்துக்கு அவையினும், கிராமத்தில் உள்ளதுக்கு மன்றம்னு பேர். கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனை, தலையை துண்டித்தல், உறுப்புகளை துண்டித்தல் இதெல்லாம் இருந்தது. சிறையில் அடைக்கிறது, அபராதம் விதிக்கிறதும் இருந்தது. உள்ளாட்சி நிர்வாகம் பொறுத்தளவுக்கு மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். ஸோ இதெல்லாம் இருந்தது. பேரூர், சிற்றூர், மூதூர் அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு. கடற்கரை நகரத்துக்கு பட்டினம்னும், துறைமுகத்துக்கு புகார்னு பேர். முக்கிய நகரம் பேர் எழுதியிருக்கேன். 5 பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். குறிஞ்சிக்குன்னா மலை சார்ந்த இடம், முருகன், வேட்டையாடுதல், குறவர். முல்லைக்கு பார்த்திங்கன்னா காடு, மாயோன், ஆநிறைத்தல், ஆயர். மருதத்துக்கு வயல், இந்திரன், வேளாண்மை, உழவர்கள். நெய்தலுக்கு கடல், வருணன், மீன்பிடித்தல், பரதவர். எக்ஸ்ட்ரா இதோட 5 எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தால் இங்கே அப்டேட் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் விட்டு வச்சுட்டேன். பெண் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வந்துட்டு கட்டுப்பாடு இல்லை. கல்வி கற்ற பெண்கள் 40 புலவர்கள் இருந்தன. திருமணம் சொந்த விருப்பம். கற்பு மிகச்சிறந்த ஒழுக்கம். சொத்து வந்து சமப்பங்கு. இவ்வளோதான். சொத்து சமப்பங்குன்னா நீங்கள் எழுதும்போது அதை எழுதிக்குவீங்கள்ல. பெண்பார் புலவர்கள் பொறுத்தளவுக்கும் யார் யார் இருந்தாங்க? ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தையார், பொன்முடியார். இதே 9th புக்கில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். பாணர், நாட்டிய மகளிர், பெண்பார் புலவர், அரசு மகளிர்னு இருந்தாங்க. திணைப்புலம் காத்தல். அதுக்கப்புறமா உமனர் பார்த்திங்கன்னா உப்பு விற்கிறவங்க. சதி வழக்கம் வந்து ஒரு சில இதில் இருந்ததுன்னு மென்ஷன் ஆகிருக்கு. மத நம்பிக்கை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா சமூக பிரிவு வந்து
குழுக்கள் அடிப்படையில் குலம் அடிப்படையில் 5 திணைகளை சார்ந்து இருந்தது. வடப்பகுதியில் இருந்த மாதிரி இங்கே வந்து வர்ணாசிரம கொள்கையோ சாதி முறையோ இங்கே இல்லை. ஒப்பீட்டளவில் திணை வைத்து தான் இருந்தது. நடுக்கல் வழிபாடு அவங்கள்ட்ட இருந்தது. இயற்கையை மீறிய ஆற்றலுக்கு அணங்குன்னு பேர் வச்சுருந்தாங்க. குலதெய்வ வழிபாடும் இருந்தது. உடை அணிகலனில் மஸ்லின், பட்டு, பருத்தி அப்புறமா கலிங்கம். பருத்தி தான் வந்து மேஜரு, பொதுவாக மக்கள் யூஸ் பண்ணது. கலிங்கம் பார்த்திங்கன்னா பாம்பின் தோலை கட்டின மெல்லிய துணியாக இருந்தது. கூந்தலில் வந்து பூவை அலங்கரித்து இருந்தாங்க. அணிகலனில் வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அணிகலன் அணிஞ்சிருந்தாங்க. தங்கம், வெள்ளி, ரத்தனக்கல் இதெல்லாம் இருந்தது. தங்கம் வந்து எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஆதிச்சநல்லூர், கொடுமண, வரிக்கமேடு, கீழடி அகலாய்வில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. கலையை பொறுத்தளவுக்கும் இசைக்கருவிகள் இருந்தது. கரிகாலனுக்கு ஏழு இசை வல்லான்னு பேர். பாணர்கள் வந்து பாடல் பாடும் புலவர்களாக இருந்தாங்க. பாணர் விரலியர். கணிகைங்கிறது நடன நிகழ்த்துபவர். முத்தமிழ் இசை நாடகம் இருந்தது. தொழில் பொறுத்தளவுக்கும் வேளாண் முதலிடம் வகித்திருந்தது. ஆதிச்சநல்லூர் போரணையில் வந்து முதுமக்கள் தாலியுடன் நெல் கண்டுபிடிக்கப்பட்டது. 5 திணைகளுக்கும் ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு தொழில்கள் இருந்தது. தச்சர், கொல்லர், பொற்கொள்ளர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. விழா பார்த்திங்கன்னா பொங்கல், அடுத்து இந்திர விழா, திருவாதிரை இதெல்லாம் இருந்தது. போட்டி வந்து நடனம் ஆடுதல், அந்த மாதிரி விழாவில் வந்துட்டு நடனம் ஆடுதல், எருது சண்டை, சேவல் சண்டை, மல்யுத்தம் இதெல்லாம் காணப்பட்டுச்சு. கைவினை பொருட்கள். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா அப்டேட்டு. தொழில்களே வந்து மட்பாண்டம் செய்தல், கைவினை தொழில்கள். இரும்பு உருக்கு உலை வந்து கொடுமணலையும் குட்டூர் அப்படிங்கிற இடத்துல இருந்தது. முத்துக்குளிப்பு வந்து கீழடி ஆய்வில் கண்டுபிடிச்சிருந்தாங்க, அதுக்கான சான்று இருந்தது. நெசவு பார்த்திங்கன்னா பட்டினத்தில் நூற்பு கதிர் அந்த இது கிடச்சிது. ஸோ அது வந்து நெசவு இருந்ததுக்கான சான்றாக இருக்குது. வணிகம் பார்த்திங்கன்னா உள்ளூர், உள்நாடு, வெளிநாடுன்னு 3 வகையாக இருந்தது. சேமிப்பு கிடங்குகள் கடற்கரை ஓரத்தில் வச்சுருந்தாங்க. கலங்கரை, இளஞ்சுடர் அப்படிங்கிறதுலாம் ஒளி விளக்கு கோபுரமாக இருந்தது. இது வந்து கலங்கரை விளக்கம் மாதிரி. போக்குவரத்து வந்து எருது பூட்டிய வண்டி, கூண்டு வச்ச வண்டி இருந்தது. பண்டமாற்று முறையாம் வழக்கத்தில் இருந்தது. அரிசிக்கு மீனும், உப்புக்கு அரிசி இதெல்லாம் பண்டமாற்று முறையில் பண்ணியிருந்தாங்க. சந்தை வந்து மேஜராக புகார் மதுரையில் இருந்தது. மதுரையில் பார்த்திங்கன்னா 2 சந்தை, காலையில் நாலங்காடி, மாலையில் அல்லங்காடி. துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி, கொற்கை. கடல் கடந்து வந்து வணிகம் செஞ்சது வந்து கிரேக்கம், ரோம், எகிப்தில் வந்து பெர்னிகோ அப்படிங்கிற இடத்துல மிளகு வைக்கப்பட்ட தமிழ் பானை இருந்தது, அதுக்கான சான்று. அடுத்து சீனா, கிழக்காசியா, இலங்கை. ஸ்வர்ணபூமிங்கிற தென்கிழக்கு ஆசியாவை குறிக்கும். யவனர் அப்படிங்கிறது வந்துட்டு கிழக்கு ரோமானிய மேற்கு மக்களை குறிப்பிடப்படுறது. பெரும்பத்தன்கள் அப்படிங்கிற தாய்லாந்தில் கிடச்சிது. ஏற்றுமதி பொருட்கள் உப்பு, மிளகு, முத்து இது தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஏன்னா கொஷின் கேட்டாங்கன்னா இது தனித்தனியாகவே பாயிண்ட் போட்டு எழுதலாம். குங்குமப்பூ, மஸ்லின், சந்தனக்கட்டை, விலை மதிப்பு மிக்க கற்கள். இறக்குமதி வந்து குதிரை, கண்ணாடி, தகரம், புஷ்பராகம். முசிறி வந்து முதல் பேரங்காடியாக இருந்தது. இது வந்து இயற்கை வரலாறு பிளினிங்கிற இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வியன்னா ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது. அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருக்கும் ஒப்பந்தம் இது பண்ணது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. களப்பிரர்கள் பொறுத்தளவுக்கும் 2½ நூற்றாண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சங்ககால அடுத்து தான் களப்பிரர்களோட ஆட்சி வந்திருக்கும். நினைவு சின்னம், தொல்கலை பொருட்கள், ஏன் இவ்வளோ ரோலாக இருந்தது, தொல்கலை பொருட்கள்லாம் இருக்காது. இலக்கிய சான்று பார்த்திங்கன்னா தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்காலம், பெரிய புராணம் இதெல்லாம் இலக்கிய சான்றாக இருக்குது. அவங்க காலத்தில் எழுதப்பட்ட பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி, குண்டலகேசி காப்பியங்கள்லாம் எழுதப்பட்டுச்சு. பௌத்த சமயம் வந்து முக்கியத்துவம் பெற்ற காலகட்டம். வட்டெழுத்துக்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, புதிய எழுத்து முறை. இது சமஸ்கிருத பிராகிருதம் இந்த 2 மொழியோட ஆதிக்கத்தினாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணனாலையும் இந்த வட்டெழுத்துக்கள் உருவாயிருக்கும். 17 கீழ்கணக்கு நூல்கள், நிறைய நூல்கள் இந்த காலகட்டத்தில் தான், களப்பிரர்கள் காலத்தில் தான் ஏற்படுத்திருக்கோம். வணிகம், வர்த்தகம், செழிப்பு இதெல்லாம் இருக்கும். இது களப்பிரர்களை பற்றி கேட்டாங்கன்னா இதை வச்சு நீங்கள் கீ பாயிண்ட் வச்சு எழுத வேண்டியதான். 9th புக்கில் மற்ற எல்லாமே மேக்ஸிமம் 2 டாப்பிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 9th புக்கில் எக்ஸ்ட்ராவாக இந்த பட்டினம், கொடுமணல், கீழடி பற்றி கொடுத்துருப்பாங்க. பட்டினம்னா கேரளாவில் இருக்குது. மேலை கிளை நாடு வணிக தொடர்பு இதுக்கு சான்றாக இருக்குது. ஒரே மரத்திலான படகு, பானை ஓடு இதெல்லாம், தங்க அணிகலன் இதெல்லாம் அங்கே காணப்படுது. கொடுமணல் ஈரோட்டில் இருக்குது. 1810 கொடுமணம்னு பேரில் அழைக்கப்படுது. பெருங்கற்கால முதுமக்கள் தாலி கண்டெடுக்கப்பட்டது. இரும்பு மணிகள், சங்கு வேலைப்பாடு இதெல்லாம் காணப்படுது. தமிழ் பிராமி கல்வெட்டு
மட்கல பொறிப்பு, அதாவது தமிழ் பாமி கல்வெட்டு பொறிக்கப்பட்ட பானைகள்லாம் வந்து கிடச்சிது. சங்கு வளையல்கள் இதெல்லாம் காணப்படுது. இது கிடச்சிது அந்த பொருள்லாம். குதிரைக்கு பயன்படுத்தும் இரும்பு. கீழடியை பற்றி நான் இது பண்ணல, ஏன்னா கீழடியை பற்றி அகழ்வாராய்ச்சிங்கிற லெசனில் டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை பற்றி இதில் பெருசாக மென்ஷன் பண்ணல. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ நேரம் எடுத்துச்சு. பட் இதே நான் படிக்கணும், இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இந்த நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 1லேருந்து 2 மணி நேரம் ஆகும். பார்க்க 4 பேஜ் தான், ஆனால் இதை எழுதுறதுக்கு தான் அவ்வளோ டைம் எடுக்கும். ஒன்ஸ் ஆனால் எடுத்துட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் போதும். இப்போ நான் சொன்னதையும் நீங்கள் புக்கையும் வச்சு பாருங்கள், எல்லா பாயிண்ட்ஸையும் மேக்ஸிமம் இருக்கும். இதில் மிஸ் பண்ண பாயிண்ட் 1-2 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது இது எவ்வளோ தாட்டி ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த லெவலில் மைண்டில் நிற்கும். அப்புறமா கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம். எதுக்காக நோட்ஸ் மேக் பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோழர்களை பற்றி குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சங்ககால சோழர்கள், ஏன்னா பிற்கால சோழர்களும் இருக்காங்க. சங்க காலத்தில் உள்ள சோழர்களை பற்றி குறிப்பிடுங்கன்னா நான் இதை மட்டும் வச்சு கதவை எழுதலாம். சப்போஸ் சங்க காலத்தில் உள்ள மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடுக அப்படின்னா நான் இந்த 3ஐயும் சேர்த்து எழுதணும். பார்த்துக்கோங்க, ஒரு 10 மார்க் கேட்டால் அப்போது ஒரு 40 லைன் இருக்குன்னா நான் அதை பிரிச்சுக்கணும், 3ஆக பிரிச்சுக்கணும். அப்போது ஒரு 10 to 15 லைன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் சேரர்களை பற்றி இது பண்ணணும், சோழர்களை பற்றி சொல்லணும், பாண்டியர்களை பற்றி சொல்லணும். சம்டைம்ஸ் கொஷின் சங்க காலத்தில் உள்ள மூவேந்தர்களையும் குறுநில மன்னர்களையும் பற்றி குறிப்பிடுங்கன்னா இதையும் சேர்த்து நான் எழுதணும். ஸோ ஆக மொத்தம் நோட்ஸ் ஒன்று தான். நீங்கள் கொஷின் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி அதை ஷார்ட்டாக எழுதணுமா இல்லை எலாபரேட்டாக எழுதணுமா அப்படிங்கிறது தான் வித்தியாசமாகும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் சங்க காலத்தில் உள்ள ஆட்சி அமைப்பில் சட்டம் நீதியை பற்றி குறிப்பிடுக, இல்லை அரசியல் ஆட்சி அமைப்பு மட்டும் குறிப்பிடுக, அரசுரிமை பற்றி குறிப்பிடுகன்னு கேட்டாங்கன்னா இதை மட்டும் ஹைலி இது பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றதுக்கெல்லாம் கம்மி பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே மொத்தமாக கேட்குறாங்க சங்க காலத்தோட ஆட்சி அமைப்புனா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஹெட்டிங் இருக்கணும்னா அரசுரிமை பற்றியும் இருக்கணும், படையை பற்றியும் இருக்கணும், சட்டம் நீதி பற்றியும் இருக்கணும், அதுக்கப்புறமா சபையை பற்றியும் இருக்கணும், உள்ளாட்சி நிர்வாகம் பற்றியும் இருக்கணும். இதெல்லாம் மெயின் ஹெட்டிங்கு. அந்த மெயின் ஹெட்டிங் எழுதி சப் ஹெட்டிங்கில் 2 பாயிண்ட்டு, ஏன்னா இதை ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க முடியாது. அரசுரிமைனா இதில் ஒரு 2 பாயிண்ட்டு இல்லை 3 பாயிண்ட்டு, அடுத்து படையில் ஒரு 2-3 பாயிண்ட்டு, அடுத்து சபையில் ஒரு 2-3 பாயிண்ட்டு, சட்டம் நீதியில் 2 பாயிண்ட்டு, உள்ளாட்சி நிர்வாகத்தில் 2 பாயிண்ட்டு. அடுத்து பெண்களின் நிலை ஒரு 2 பாயிண்ட்டு, மத நம்பிக்கை சமூக பிரிவு உடைய அணிகலன், இதிலெல்லாம் நீங்கள் கொடுக்குற லெவலில் கொடுக்கணும். வணிகம் கேட்டாங்கன்னாலும் அதே மாதிரி தான், இதை வச்சு நீங்கள் மேஜராக எழுதுகிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டவர் கூட வணிகம்னா இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கும் இதையும் அதை வச்சு அதிகமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் இருந்து பெண்களின் நிலை கேட்டால் இந்த ஒரு பேராக தான் இதை மேக்ஸிமம் நீங்கள் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சான்றுகள் தனியாக கேட்கலாம், இல்லைன்னா சான்றுகளில் ஒரு பர்டிகுலர் விஷயம் கல்வெட்டை பற்றி மட்டும் கேட்கலாம், அயல்நாட்டு குறிப்பு பற்றி மட்டும் கேட்கலாம். இந்த மாதிரி இதை மட்டும் தனியாக வச்சு கேட்டிருக்காங்க கொஷினை. அதுக்கப்புறமா பெருங்கற்கால நினைவிடங்கள் பற்றி கேட்கலாம். அடுத்து அகழாய்வு பற்றி கேட்கலாம். ஏன்னா இதை தனித்தனியாக இப்போது இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய டாப்பிக்கில் தனியாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அதை எடுத்து நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து களப்பிரர்கள் மட்டும் வச்சு கேட்கலாம். இப்படி வச்சு கேட்டாங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட இந்த இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் எழுதுனீங்கனாலே ஆன்சர் இதுதான் கீ பாயிண்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச லெவலில் சமச்சீர் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் ஆன்சரில் கொடுக்க பார்க்கணும். 2 விஷயந்தான். ஒன்று சமச்சீர் புக்கு, 2 கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 2 உங்களால் கம்பைன் பண்ணி ஆன்சர் எழுத முடிஞ்சுன்னா உங்களுக்கு அதிக ஸ்கோர் வரக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் கிறிஸ்பாக இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக படித்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இதன் மூலிமா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக் ஆன்சர் ரைட்டிங் முன்னாடி நோட்ஸ் மேக்கிங் தான். நோட்ஸ் மேக்கிங்லாம் வெறும் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் கொடுத்த இந்த 4 பேஜ்லேருந்து என்னால் ஒரு 10 கொஷின் 15 கொஷின் டெவலப் பண்ண முடியும். ஆனால் அந்த 10 கொஷின் 15 கொஷின் தனித்தனியாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது அந்த லெவலில் எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் திருப்பி அதை ரிவிஷன் பண்ணவும் முடியாது. அதுக்கு இதை நோட்ஸ் எடுத்துகிட்டு இதை வச்சு 1 or 2 கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை வீக்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மினிமம் வீக்லியாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ டெய்லி ப்ராக்டிஸ் இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்ஸ் மேக்கிங்க்கே உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதுக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமா மொத்தமாக ரிவிஷன் பண்ணி சாம்பிளுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ரிவிஷன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எழுதுறது ரிவிஷன் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சாலிடாக நோட்ஸ் வந்துருச்சுனாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பி உங்களால் எவ்வளோ முடியுதோ எழுதி நீங்கள் கோடு இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 காலம் பிரிச்சுருக்கேன். சிலருக்கு வந்து 3 காலம் பிரித்தாலும் ஓகே தான். நீங்கள் கொஞ்சம் பெருசாக எழுதுகிற மாதிரி இருந்தால் 3 காலம் பிரிங்க. 4 பேஜ் எழுத வேண்டிய நான் எழுதுனா 4 பேஜ் வந்துச்சா உங்களுக்கு ஒரு 5 பேஜ் வரும், இல்லை 6 பேஜ் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இது பண்ணுறீங்களோ அந்த லெவல் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான், ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறது, இந்த நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டைம் நிறையா இருக்குது குரூப் 1 மெயின்ஸுக்கு பொறுத்தளவுக்கும். இப்போ இருந்து டெய்லி ஒரு சாப்டர் 2 சாப்டர் ஒரு 4 பேஜ் 5 பேஜ் டெய்லி இந்த மாதிரி நோட்ஸ் மேக்கிங் பண்ணிங்கனாலே நீங்கள் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.